நம்ம ஒரு பிஸ்னஸ்க்காக ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜரில் போயிட்டு விளம்பரம் பண்ணும்போது ஸ்டெப் 2 ஆட் செட்டில் டீடைல்டு டார்கெட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க, அதோட பர்பஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ், மணி மைண்ட்செட் இந்த கண்டென்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீடைல்டு டார்கெட்டிங் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ்க்காக ரன் பண்ண போகிற விளம்பரம் பர்டிகுலராக இவங்களுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் விளம்பரம் பண்ண முடியும். ஸோ அப்படி விளம்பரம் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிற ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் டீடைல்டு டார்கெட்டிங். ஸோ இந்த டீடைல்டு டார்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, டெமோகிராஃபிக்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிஹேவியர் இதை டிபெண்ட் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட், டெமோகிராஃபிக்ஸ் அப்படின்னா ஒரு ஆடியன்ஸோட ஃபுல் டீடைல்ஸ் இந்த ஃபேஸ்புக் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கும் மீன்ஸ் ஒரு ஆடியன்ஸ் தான் அவங்களோட ஃபுல் டீடைல் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள், ஒரு ஆடியன்ஸ் யாரு, அவங்க நேம் என்ன, அவங்க ஏஜ் என்ன, அவங்க ஜெண்டர் என்ன, மேலா ஃபீமேலா, சிங்கிளா மேரிடா, அவங்க என்ன பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸா, அப்படி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்க என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல ஜாபுக்கு போறாங்க, ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்றாங்க, என்ன பொசிஷன்ல இருக்காங்க. தென் ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான பிசினஸ் பண்றாங்க. ஒரு பிசினஸ் பேஜ் இருக்குன்னா அது என்ன மாதிரியான பிசினஸ் பேஜ். ஸோ இது எல்லாமே ஃபேஸ்புக்கு நல்லாவே தெரியும். நல்லா தெரியும் மீன்ஸ் நம்ம தான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது போல சில ஆப்பில் கொடுத்து வச்சிருப்போம். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ்க்காக விளம்பரம் பண்ணும்போது அந்த விளம்பரம் இந்த டெமோகிராஃபிக்ஸ் எது கூட ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த விளம்பரத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் இந்த ஃபேஸ்புக் ரீச் பண்ணும். செகண்ட், இன்ட்ரெஸ்ட். ஒரு ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ஃபேஸ்புக் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆடியன்ஸ் எது மேலெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. எக்ஸாம்பிள், அவங்க பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா, அப்படி பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா எந்த மாதிரியான பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா, அப்படி இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா எந்த மாதிரியான ப்ராடக்ட் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஒரு சர்வீசஸ் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா, அப்படி இருந்தாங்கன்னா எந்த மாதிரியான சர்வீசஸ் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. தென் என்ன மாதிரியான கண்டென்ட் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, எந்த வீடியோஸ்லாம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ இது போல ஒரு ஆடியன்ஸ் எது மேலெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ எல்லாமே ஃபேஸ்புக் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ்க்காக விளம்பரம் பண்ணும்போது அந்த விளம்பரம் ரிலேட்டடாக யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா, அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா, அவங்களுக்கு ஃபேஸ்புக் அந்த பிஸ்னஸ்க்கான விளம்பரத்தை கொண்டு போய் ரீச் பண்ணும். தேர்ட், பிஹேவியர்ஸ். ஒரு ஆடியன்ஸோட பிஹேவியர்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஃபேஸ்புக் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆடியன்ஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்க, இன்டர்நெட்டில் எதை பற்றிலாம் சர்ச் பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்ட் பற்றி சர்ச் பண்ணுறாங்களா, இல்லை சர்வீஸ் பற்றி சர்ச் பண்ணுறாங்களா, இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாக சர்ச் பண்ணுறாங்களா, எந்த வீடியோஸ்லாம் அதிகமாக லைக் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இது போல் ஒரு ஆடியன்ஸோட பிஹேவியர்ஸ், ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஃபேஸ்புக் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ்க்காக விளம்பரம் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லை அந்த விளம்பரம் ரிலேட்டடாக யாரோட பிஹேவியர்ஸ் இருக்குது, யாரோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ்க்கான விளம்பரத்தை கொண்டு போய் ஃபேஸ்புக் ரீச் பண்ணும். ஸோ இந்த டெமோகிராஃபிக்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிஹேவியர் இந்த 3 டிபெண்ட் பண்ணி தான் டீடைல்டு டார்கெட்டிங் ஒர்க் ஆகும். நம்ம ஒரு பிஸ்னஸ்க்காக விளம்பரம் பண்ணும்போது இந்த டீடைல்டு டார்கெட்டிங் உள்ள போயிட்டு நம்ம ரன் பண்ண போற விளம்பரத்துக்கான டெமோகிராஃபிக்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிஹேவியர்ஸ் இந்த 3ஐயும் டிபெண்ட் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ்க்காக விளம்பரம் பண்ண முடியும். இப்படி பண்ணும்போது நம்ம பர்டிகுலரா நம்மளோட விளம்பரம் இவங்களுக்கு தான் போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு கொண்டு போய் ஃபேஸ்புக் ரீச் பண்ணும். தட் இஸ் டீடைல்டு டார்கெட்டிங். இந்த டீடைல்டு டார்கெட்டிங் பற்றி ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் உங்களுக்கு சிம்பிளாக கிளியராக சொல்லியிருப்பேன். நான் அடுத்த வீடியோவில் ஒரு விளம்பரம் லைவாக உங்களுக்காக ரன் பண்ணி காட்டுறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும். அப்படி நான் லைவாக ரன் பண்ண போகிற விளம்பரம் உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜரில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரை உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.